நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்க கரிவலம் பந்தநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது. இதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கீழே 750 மேலே 250 மொத்தம் 950 சதுரடி இருக்குது. அதனுடைய புதுமனை புகுவிழா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடு இன்டீரியரில் எப்படிலாம் அமைச்சிருக்கோம், எக்ஸ்டீரியரில் எப்படிலாம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். சைட்டினுடைய மொத்த அகலம் வந்து 12.5க்கு, நீளம் வந்து பார்த்திங்கன்னா 55 அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த சைட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து எந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக காம்பேக்டாக இந்த ஹோமை பில்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா மெயின் ஹால் ஒரு 11க்கு 16.75 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு ஓப்பன் டைப் கிச்சன், இதிலே வந்து நம்ம ஓப்பன் டைப் கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள சிங்க் ப்ரொவிஷன், டேப் ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கிழக்கு பக்கம் 10 ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம கிச்சன் பக்கத்துலேயே வந்து கார்னர்லேயே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அதில் தண்ணி தெரிக்காமல் இருக்கிறதுக்காக டைல்ஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன், அந்த எம்சிபி பாக்ஸஸ் எல்லாமே, ட்ரிப் சுவிச்சஸ் எல்லாமே ப்ரொவிஷன் எல்லாம் நம்ம ரைட் சைட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹால்லேருந்து வந்து நம்ம உள்ளே இருக்கிற பெட்ரூம் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்ச் வழியாக போய் நம்ம அந்த பெட்ரூம் அக்சஸ் பண்ணிக்கலாம். போகிற இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ, மேற்கு பார்த்து அந்த விண்டோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த ரூமோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 11.5க்கு 11 அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஷவர், நம்ம சானிடரி ஐட்டம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ப்ராபபிளாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நம்ம இங்கேருந்து நம்ம வெளியே வரோம். ஸோ வெளியே வந்து மேலே வந்து ஒரு ரூம் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். போர்ட்டிகோ ஏரியாவை நான் உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுலேருந்து நம்ம மேலே போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம படி ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நம்ம ஏறினோடனே ஒரு சின்ன ஒரு கிளாடிங் டைல்ஸ் ஐடியா. நம்ம இங்கேருந்து டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16.75க்கு 11 சேம். நீங்கள் வந்து ஹால் என்ன பார்த்தீங்களோ அதே சைஸ் இங்கே வந்து எலிவேட் ஆகிருக்கு. அப்படியே அந்த ஒரு ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது ஒரு பேக் டோர் ப்ரொவிஷன் கொடுத்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாமே நம்ம வெதரிங் கோர்ஸ் பண்ணி டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம மலையிலேருந்து இது பண்ணுறதுக்கு அங்கிட்ட வாட்டம் கொடுத்து வடகிழக்கு மூலையில் எல்லா தண்ணியும் வந்து வெளியேற்றுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் பின்னாடி லாஸ்ட்டில். அதோட டைல்ஸ் கொஞ்சம் டிசைனிங்காக நல்லா ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங்கில் சூப்பராக இருக்குது. பார்க்குறீங்க, இது ஒரு வெஸ்டர்ன். அதோடைய எல்லா வாட்டர் லைன் பைப்ஸ் ப்ரொவிஷன்ஸையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹெல்த் பெசட், தட்ஸ் இட், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. நம்ம இதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே வந்து நம்ம டெரஸ் ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம்லேருந்து. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி நம்ம மேலே போய் டெரஸில் வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்கோம், அங்கேருந்து வியூ எப்படி இருக்குது இந்த வீட்டிலேருந்து பார்க்கும்போது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ரூமுக்கு மேலே வந்து நம்ம டெரஸில் வந்து டேங்க் ப்ரொவிஷன். ஸோ இங்கே தான் வந்து கரெக்டாக கண்ணு மூலையில் நம்ம அந்த டேங்க் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து வெதரிங் கோர்ஸ், அந்த டைல்ஸ் லேயிங் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறக்கு வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப நல்ல ஹைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 32 ஃபீட் இருக்கும் ஹைட். ரொம்ப ஹைட்டு. பேஸ்மெண்ட்டே கிட்டத்தட்ட 5 ஃபீட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறக்கு நல்ல ஒரு லாங் வியூ கிடைக்கும். இங்கேருந்து அடுத்து பில்டிங்கை வந்து நம்ம இன்னும் அடுத்து ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்க கரிவலம் பந்தநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் 908 சதுரடி அளவில் 2 BHK நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்கை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ராப்பராக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல வீடியோக்களை இதுவரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும். புதுசாக பார்க்குறவங்களும் இது தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் என்கொயரி வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தாராளமாக அதை நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.